வெல்கம் டு மை கியூட் சேனல். தலைப்பு: காலை நேர போராட்டம். அதிகாலை 4:30 மணி. அலாரம் அடிப்பதற்கு முன்பே சுதா எழுந்து விடுகிறாள். வீடு முழுவதும் அமைதியாக இருக்கிறது. சுதா அடுக்கலைக்கு சென்று காஃபி போட்டு சமையல் வேலைகளை தொடங்குகிறாள். மணி 6. மாமியார் கமலம்பாள் ஹாலுக்கு வருகிறார். காஃபியை எடுத்துக்கொண்டு போய் சுதா அவரிடம் நீட்டுகிறாள். கமலாம்பாள் காஃபியை ஒரு மடக்கு குடித்துவிட்டு முகத்தை சுளிக்கிறார். என்ன சுதா, இன்னைக்கும் காஃபியில் சர்க்கரை கம்மியா இருக்கு? உனக்கு சமையல் செய்ய சொல்லி தந்தாங்களா இல்லையா? உங்க வீட்டில் தினமும் உனக்கு காஃபி போட கூட சொல்லி கொடுக்கணுமா? சுதா அமைதியாக, இல்லை அத்தை, நேற்று சர்க்கரை அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்களேன்னு தான் என்று சொல்ல வரும்போதே, நோ சொல்லாத சுதா, எடுத்ததுக்கெல்லாம் எதிர்பேச்சு பேசாத என்று கத்துகிறார் கமலாம்பாள். அதே நேரத்தில் சுதாவின் நாத்தனார் ரேகா தான் அறையிலிருந்து வெளியே வருகிறாள். திருமணமானவள் தான், ஆனால் அடிக்கடி தாய் வீட்டிற்கு வந்து பல மாதங்கள் தங்குவது அவள் வழக்கம். அம்மா, என்ன காலையிலேயே சத்தம் என்று கேட்டபடியே வருகிறாள் ரேகா. பாரடி, உன் அண்ணியை காஃபி போடக்கூட துப்பில்லை, இவளுக்கு சமைச்சு போட்டு போட்டு என் உடம்பு தான் தேயுது என்கிறார் கமலாம்பாள். ரேகா நக்கலாக சிரிக்கிறாள். அம்மா, அவங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு? நாள் முழுக்க வீட்டில் சும்மா தானே இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃப்னா எதையாவது ஒழுங்காக பண்ண வேண்டாமா? நாங்கள்லாம் ஆஃபீஸ் போயிட்டு வந்து வேலை பார்க்குறோம், இவங்களுக்கு என்ன கஷ்டம்? சுதாவின் கண்களில் நீர் துளிர்கிறது. நான் சும்மா இல்லை ரேகா, காலையில் இருந்து இரவு வரை ஓயாமல் வேலை செய்துட்டு தான் இருக்கேன். போதும் நிறுத்து சுதா, பெரியவங்களை எதிர்த்து பேசுறியா என்று கத்துகிறாள் ரேகா. காட்சி 2. இடைவிடாத உழைப்பும் அவமானமும். மதிய நேரம். சுதா காலை உணவை முடித்து பாத்திரங்களை கழுவி துணிகளை துவைத்து முடித்துவிட்டு மதிய சமையலையும் செய்து முடிக்கிறாள். அவளது இடுப்பும் கால்களும் கடுமையாக வலிக்கின்றன. சிறிது நேரம் அமரலாம் என்று நினைக்கும்போது கமலாம்பாள் அழைக்கிறார். சுதா, வீட்டை பெருக்கி தொடச்சியா? ஹாலில் தூசி தெரியுது பாரு. ரேகாவோட துணிகள் அயன் பண்ணாம கிடக்கு, அதையெல்லாம் யாரு பண்ணுவா? அத்தை, காலையில இருந்து நிற்க கூட நேரம் இல்லை, வேலை பார்த்தேன், 10 நிமிஷம் உக்காந்துட்டு பண்ணுறேன் அத்தை என்று சுதா மெதுவாக கேட்கிறாள். ஓஹோ, மகாராணிக்கு இடுப்பு வலிக்குதோ? நாங்கள்லாம் அந்த காலத்தில் மாவாட்டி கிணத்துல தண்ணி இறைச்சி வேலை பார்த்தோம். இப்போ இருக்கிற பொண்ணுங்களுக்கு 2 பாத்திரம் கழுவினாலே வலி வந்துடும். உடனே போய் பண்ணு என்கிறார் கமலாம்பாள். ரேகா தன் போனை பார்த்தபடியே, அம்மா, எனக்கு சாயங்காலம் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, ஸ்நாக்ஸ் ஏதாவது நல்ல காரமாக பண்ணி வை அண்ணி. அப்புறம் என்னோட ட்ரெஸ்ஸை ஒழுங்காக அயன் பண்ணி வை, கசங்கினா எனக்கு பிடிக்காது என்று கட்டளையிடுகிறாள். சுதா தன் வேதனையை நெஞ்சுக்குள்ளே புதைத்து கொண்டு மீண்டும் வேலை செய்ய தொடங்குகிறாள். காட்சி 3. கணவனின் மௌனம். இரவு 9 மணி. சுதாவின் கணவன் ராம் வேலை முடிந்து வீட்டிற்கு வருகிறான். சுதா அவனுக்கு தண்ணீர் நீட்டுகிறாள். அவனது முகத்தை பார்த்ததும் தன் கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ள நினைக்கிறாள். ஏங்க, எனக்கு உடம்பு ரொம்ப முடியலை, அத்தையும் ரேகாவும் நாள் முழுக்க என்னை ஏதேதோ பேசிகிட்டே இருக்காங்க, நான் என்ன பண்ணினாலும் குறை சொல்கிறாங்க என்று மெல்லிய குரலில் அழுகிறாள். அப்போது கமலாம்பாள் அங்கே வருகிறார். என்ன ராம், வீட்டுக்கு வந்ததும் வராததுமா உன் பொண்டாட்டி என் மேலேயும் உன் தங்கை மேலேயும் புரணி பேசுகிறாளா?
நாங்கள் அவளை என்ன சொன்னோம்? வீட்டில் இருக்கிற வேலையை ஒழுங்கா பண்ணுன்னு சொன்னது ஒரு குத்தமா? ராம் தலையை சொரிந்தபடி, சுதா, அம்மா ஏதோ கோபத்தில் சொல்லியிருப்பாங்க, அதை போய் பெருசு பண்ணாத. அவங்க வயசானவங்க தானே, நீ கொஞ்சம் அனுசரித்து போயிருக்கலாம்ல. வீட்டில் தானே இருக்க, சகிச்சுக்கோ என்கிறான். சுதா அதிர்ச்சி அடைகிறாள். தனக்காக பேச வேண்டிய கணவனே தன் உழைப்பையும் வேதனையையும் மதிக்கவில்லை என்பதை உணரும்போது அவள் இதயம் உடைகிறது. நான் வீட்டில் சும்மா இல்லைங்க, 16 மணி நேரம் உழைக்கிறேன். ஆனால் எனக்கு கிடைக்கிறது அவமானமும் ஏச்சும்தான் என்று மனதில் கதறுகிறார். காட்சி 4. மாற்றத்தின் தொடக்கம். நாட்கள் நகர்கின்றன. சுதாவுக்கு தன் நிலைமை புரிய தொடங்குகிறது. அழுவதாலும் சகித்து கொள்வதாலும் எந்த மாற்றமும் வராது என்பதை உணர்கிறாள். தன் சுயமரியாதையை மீட்க முடிவு செய்கிறாள். அன்று சுதாவுக்கு கடுமையான காய்ச்சல், தலை சுற்றல் காரணமாக அவளால் படுக்கையிலிருந்து எழ முடியவில்லை. கமலாம்பாள் அறைக்குள் வந்து, என்ன சுதா, மணி 7 ஆகுது, இன்னும் சமையல் பண்ணாமல் படுத்துட்டு இருக்க? நாங்கள்லாம் பட்னியாக இருக்கணுமா என்று கத்துகிறார். ரேகாவும் வந்து, என்ன அண்ணி இது, நாடகம் ஆடுறியா? எனக்கு ஆஃபீஸ்க்கு நேரமாச்சு, சீக்கிரம் என்கிறார். சுதா மெதுவாக எழுந்து உட்கார்கிறாள். ஆனால் இந்த முறை அவள் கண்களில் பயம் இல்லை, ஒரு தெளிவு இருக்கிறது. அத்தை, எனக்கு கடுமையான காய்ச்சல் இருக்கு, என்னால் இன்னைக்கு சமைக்க முடியாது. ரேகா, நீயும் ஆஃபீஸ் போகிறவ தானே, உனக்கும் சமைக்க தெரியும். இன்னைக்கு நீயும் அத்தையும் சேர்ந்து சமைச்சுக்கோங்க, இல்லைன்னா ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுங்க என்று உறுதியான குரலில் கூறுகிறாள். கமலாம்பாளும் ரேகாவும் அதிர்ச்சி அடைகிறார்கள். என்னடி எதிர்த்து பேசுறியா? ராம் வரட்டும், உன்னை என்ன பண்ணுறேன் பாரு என்கிறார் கமலாம்பாள். காட்சி 5. உணர்ந்த உண்மை. மாலை ராம் வீட்டிற்கு வருகிறான். கமலாம்பாளும் ரேகாவும் சுதாவை பற்றி புகார் மழை பொழிகிறார்கள். உன் பொண்டாட்டிக்கு திமிர் அதிகமாயிடுச்சு ராம், எங்களுக்கு சமைச்சு தர முடியாதுன்னு சொல்றா என்கிறார்கள். ராம் கோபமாக சுதாவின் அறைக்கு செல்கிறான். ஆனால் அங்கே சுதா காய்ச்சலில் நடுங்கிக் கொண்டு படுத்திருப்பதை பார்க்கிறான். பக்கத்தில் டாக்டர் கொடுத்த மாத்திரைகள் இருக்கின்றன. சுதா எழுந்து நின்று ராமை பார்க்கிறாள். எங்க, நான் இந்த வீட்டு வேலைக்காரியும் இல்லை, சும்மா உக்காந்து சாப்பிட்றவளும் இல்லை. நான் ஒரு இல்லத்தரசி. காலையில் 4:30 மணியிலிருந்து இரவு 11 மணி வரை இடைவிடாமல் உழைக்கிறேன். ஆனால் அதுக்கு எனக்கு கிடைச்ச மரியாதை என்ன தெரியுமா? சும்மா தானே இருக்க என்ற வார்த்தை. தினசரி அவமானமும் தான். தொடர்ந்து பேசுகிறாள். உடம்பு முடியாமல் படுத்திருக்கிறப்போ கூட உனக்கு ஒரு கப் கஞ்சி வச்சு தர இவங்களுக்கு மனசு வரலை. ஆனால் என்னை வேலை செய்யலைன்னு குறை சொல்கிறாங்க. நீங்களும் அனுசரித்து போன்னு சொல்லி என் உழைப்பை மட்டும் தட்டுறீங்க. இனிமேலும் என் சுயமரியாதையை இழந்து இங்கே இருக்க மாட்டேன். நான் என் அம்மா வீட்டுக்கு போகிறேன். எனக்கு மரியாதையும் என் உழைப்புக்கு அங்கீகாரமும் கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கே வரமாட்டேன் என்று கூறிவிட்டு தன் பெட்டியை எடுக்கிறாள். ராமுக்கு சுதாவின் வார்த்தைகள் செருப்பால் அடித்தது போல் இருந்தது. தினமும் அவள் அமைதியாக செய்த வேலைகளின் பின்னணியில் இருந்த தியாகமும் தான் அதை எவ்வளவு அசட்டையாக நினைத்தோம் என்பதையும் அவனுக்கு புரிகிறது. ராம் ஓடி வந்து சுதாவின் கரங்களை பிடிக்கிறான். சுதா, என்னை மன்னிச்சிடு, நான் இவ்வளவு நாள் குருடனா இருந்துட்டேன். நீ படுற கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கல என்று கூறிவிட்டு தன் தாயையும் தங்கையையும் பார்க்கிறான். அம்மா, ரேகா, சுதா இந்த வீட்டு அடிமை இல்லை, இவளும் ஒரு மனுஷி தான். அவளுக்கு உடம்பு முடியலைன்னா அக்கறையாக பார்த்துக்காம சமையல் பண்ணலைன்னு குறை சொல்கிறீங்களே,
இனிமே இந்த வீட்டில் சுதாவை யாரும் மரியாதை குறைவா பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன். ரேகா, உன் வேலைகளை நீயே பார்த்துக்கோ. அம்மா சுதாவுக்கு உதவ முடியலனாலும் பரவாயில்லை, அவளை காயப்படுத்தாதீங்க என்று ஆணித்தரமாக கூறுகிறாள். கமலாம்பாளும் ரேகாவும் ராமின் இந்த மாற்றத்தைக் கண்டு பேச்சிழந்து நிற்கிறார்கள். தங்கள் தவறை உணர்கிறார்கள். ராம் சுதாவின் கையை பிடித்து, சுதா, இனிமேல் இந்த வீட்டில் உனக்கான மரியாதையையும் சுதந்திரமும் கண்டிப்பா இருக்கும். நான் உனக்கு துணையா இருப்பேன் என்கிறான். சுதாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிகிறது. ஒரு இல்லத்தரசியின் சுயமரியாதை வென்றது.